வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 18ஆம் நாள். எவ்வளவு அழகா பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் கண்ணனை எழுப்புறதுக்காக அவருடைய மனைவி நப்பின்னை கிட்ட போய் கேட்கிறாங்கன்னு பாப்போமா? உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறாங்க பாவை நோம்பு நோக்கிற பெண்கள் எல்லாம். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடைய நந்தகோபாலனுடைய மருமகள் நப்பின்னையே, நறுமணம் சிந்தக்கூடிய கூந்தலை உடைய பெண்ணே, நீ வந்து உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலும் கேட்க ஆரம்பித்து விட்டது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் எல்லாம் பாடத் தொடங்கி விட்டன. பூப்பந்தல் போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, நாங்கள் கண்ணனுடைய புகழை பாடுவதற்காக இங்க வந்திருக்கோம். அதனால உன் கையில் இருக்கிற அளவான வளையல்கள், சீரான அழகான வளையல்கள் ஒலிக்க உன்னுடைய செந்தாமரை கையால் உன் வீட்டு வாசக்கதவை திற. நாங்கள் கண்ணனை பார்த்து மகிழ்ச்சி அடைய விரும்புகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா கேக்குறாங்க பாவை நோம்பு நோக்கிற பெண்கள் எல்லாரும். பொதுவா நம்ம பெருமாளோட கோயிலுக்கு போனோம்னா சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி தாயார சேவிப்போம். குடும்பத்திலேயே பாருங்களேன் எப்படி நடக்கும்னா, பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா அம்மா காதுல போய் கடிப்பான். ஒன்னு அம்மா நேரம் அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட போய், என்னங்க புள்ளதான் அவ்வளோ சொல்றான்ல, சரின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கும். அந்த குரலுக்கு அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அப்போ வீட்டுல கூட பெண்களினுடைய குரலுக்கு மரியாதை அதிகம். அதே மாதிரிதான் கோயில்லையும் என்ன நினைக்கிறாங்க, கண்ண பெருமானுடைய அருளை பெறணும்னா அவங்களுடைய மனைவி மனசு வச்சா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய மனைவி நப்பின்னை கிட்ட போய் ரொம்ப அழகா கண்ணனை சேவிக்கணும், கண்ணனுடைய தரிசனம் வேணும், அதனால உன் வீட்டு வாசக்கதவை திறன்னு ரொம்ப அழகா பாடுறாங்க பாவை நோம்பு நோக்கிற பெண்கள். ரொம்ப அழகா பாடியிருக்கா இல்லையா ஆண்டாள் நாச்சியார்? நீங்களும் இந்த நல்ல நாள்ல பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.